உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தேனி மாவட்டம் கம்பம் நகரமன்ற கூட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக கவுன்சிலர்கள் திமுக நகரமன்ற தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். அடிக்கடி செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ் வணக்கம். என்னென்ன புகார்களை முன்வைக்கின்றனர் கவுன்சிலர்கள்? முழு விவரம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் சுமார் 33 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சி மன்ற தலைவராக வனிதா நெப்போலியன் என்பவர் இருந்து வருகிறார். தற்பொழுது பார்த்தோம் என்றால் வனிதா நெப்போலியன் நகர்மன்ற தலைவர் இருந்து வரும் சூழலில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து இன்று தொடங்கிய நகர்மன்ற கூட்டத்தில் வார்டு கவுன்சிலர்கள் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திமுகவை சேர்ந்த 18 வார்டு கவுன்சிலரும் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ஒன்றிணைந்து நகராட்சியில் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செயல்படவில்லை என்றும் பல்வேறு புகார்கள் மூலங்கள் நடைபெற்று உள்ளதாக கூறி நகராட்சி நகர்மன்ற தலைவருடனும் நகராட்சி ஆணையர் உமாசங்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நகராட்சி சார்பாகவும் நகர்மன்ற தலைவர் சார்பாகவும் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் செய்யாமல் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வார்டு கவுன்சிலர் கூறும் பொழுது தார் சாலை அமைப்பதிலும் சாக்கடை வசதி கட்டுவதிலும் சந்தைகள் புதிதாக கட்டப்படும் கட்டிடங்களிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் ஒப்பந்ததாரர்களும் நகராட்சி தலைவரும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகின்றனர். சந்தையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடமானது 10 லட்சம் ரூபாய் முன்பணமும் 10,000 ரூபாய் வாடகையும் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவலானது வார்டு கவுன்சிலருக்கு தெரியவில்லை என்று கூறி குற்றம் சுமத்தி தற்பொழுது நகராட்சி அலுவலகத்தில் உள்ள தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து ஒரு பெண் கவுன்சிலர் கூறுகையில் தன்னை ஒருமையில் நகராட்சி தலைவர் பேசுவதாகவும் இதனால் தலையிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் கம்பம் நகராட்சி அலுவலகம் பெரும் பரபரப்பாக இருந்து வருகிறது. குறிப்பாக 18 திமுக கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற தலைவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பது இந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.